أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم استوى إلى السماء وهي دخان فقال لها وللأرض ائتيا طوعا أو كرها قالتا أتينا طائعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 8 வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு அதற்கடுத்து வரக்கூடிய 4 வசனங்களுடைய விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹ் தஆலா 2 நாட்களில் பூமியை படைத்தான் என்றும், பின்பு 2 நாட்களில் அந்த பூமியை விரிவாக்கினான் என்றும், பின்பு 2 நாட்களில் வானங்களை படைத்து அந்த வானங்களை, பூமியை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வெறுத்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் என அழைத்த போது அவை 2ம் உனக்கு கட்டுப்பட்டவர்களாகவே நாங்கள் வந்தோம் என்றும், அதே போன்று வானங்களை 2 நாட்களில் 7 வானங்களாக அடுக்கடுக்காக அவன் படைத்தான். ஒவ்வொரு வானத்திற்கும் அதனுடைய கட்டளைகள் என்ன என்பதை பிறப்பித்தான். பின்பு உலகத்தின் வானங்களை நட்சத்திரங்களான விளக்குகளை கொண்டு அலங்கரித்தான். அந்த வானத்தை பாதுகாப்பு முகட்டாக ஆக்கினான் என்ற இந்த செய்தியெல்லாம் இந்த 4 வசனங்களில் அல்லாஹ் தஆலா பேசியிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் இத்தியா தௌஅன் அவ் கர்ஹா, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா நீங்கள் விரும்பினாலும் வெறுத்தாலும் என் இடத்தில் வாருங்கள் என சொன்னபோது அவை 2ம் கட்டுப்பட்டே வந்தன என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், வானங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறினான், என் சூரியன், என் சந்திரன், என் நட்சத்திரங்கள் இவை எல்லாவற்றையும் நீ வெளிப்படுத்து என்று வானங்களை சொன்னான். அதே போன்று பூமியை பார்த்து உன்னுள் இருக்கும் நதிகளை பிளந்து ஓடச் செய், உன்னுள் இருக்கும் கனிகளை வெளியே கொண்டு வா என்று பூமியை பார்த்து சொன்னான். இவை 2ம் இதோ கட்டுப்பட்டோம், செவிமடுத்தோம் என்று சொல்லி அதற்குரிய அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட ஒவ்வொரு கடமைகளையும் சரியாக அவைகள் நிறைவேற்றியது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த செய்தியை இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சரி காண்கிறார்கள், அதை வழிமொழிகிறார்கள். அதே போன்று இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், வானமும் பூமியும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வந்துவிட்டது. ஒருவேளை இவைகள் மறுத்திருந்தால் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு இவைகள் ஆளாகி இருக்கும் என்று அவைகள் கூறுவதையும் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஃசீர்களிலே கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு அறிவிப்பை கூறினார்கள். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூதர்களுடைய ஜமாத் வந்து, 2 நாட்களில் வானம் படைக்கப்பட்டது, 2 நாட்களில் பூமி படைக்கப்பட்டது என்றெல்லாம் கூறுகிறீர்களே, வானம் பூமி படைக்கப்பட்டதை பற்றி எங்களுக்கு நீங்கள் கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், ஞாயிறு மற்றும் திங்களில் அல்லாஹ் தஆலா பூமியை படைத்தான். செவ்வாய்க்கிழமை மலைகளையும் அந்த மலைகளுடைய பயன்களையும் அல்லாஹ் தஆலா அமைத்தான். புதன்கிழமை மரம், தண்ணீர், நகரங்கள், குடியிருப்புகள், பாழ்நிலங்கள் ஆகியவற்றை அல்லாஹ் தஆலா படைத்தான். இந்த ஒட்டுமொத்தத்திற்கும் சேர்த்து 4 நாட்கள் ஆனது. அதுதான் அர்பஅத ஃபீ அர்பஅதி அய்யாம், 2 நாட்கள் பூமியை விரிவாக்கம் செய்யவும் 2 நாட்கள் பூமியை படைக்கவும் உண்டானது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் என்ற வசனங்களை ஓதி காட்டினார்கள். பின்பு வியாழக்கிழமை அல்லாஹ் தஆலா வானத்தை படைத்தான். கடைசியாக வெள்ளிக்கிழமை வானில் நட்சத்திரம், சூரியன், சந்திரன், கோள்கள், வானவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். கடைசியாக 3 மணி நேரம் மீதம் இருக்கும் போது அதில் 1 மணி நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உயிரினங்களுடைய மரண செய்தி, அவைகளுடைய தக்தீரை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்தான். கடைசியாக 2 மணி நேரம் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய சேதங்கள், அதனுடைய அழிவுகளை பற்றி அல்லாஹ் தஆலா நிர்ணயித்தான்.
கடைசியாக 1 மணி நேரம் இருக்கும்போதுதான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து வானவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொல்லி ஏவினான். ஒட்டுமொத்த வானவர்களும் சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர என்ற இந்த செய்தியை சொல்லி முடிக்கக்கூடிய நேரத்தில் யூதர்கள் கேட்டார்கள், பின்னர் என்ன, நீங்கள் கூறியதெல்லாம் சரி என்றால், முழுமையாக கூறியிருப்பீர்களே, ஆனால் இவையெல்லாம் சரிதான், இதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பின்பு அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது தனக்கே உரிய அடிப்படையில் நிலை கொண்டான். இந்த இஸ்தவா என்ற இந்த வார்த்தைக்கு இதுவரைக்கும் எந்த தர்ஜுமாவிலும் நீங்கள் சரியான பொருளை காண முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று இது ஒரு முத்தஷாபிஹாத். அல்லாஹ் மட்டுமே உரிய அடிப்படையில் அர்ஷின் மீது அவன் எப்படி இருக்கின்றான், எந்த அடிப்படையில் இருக்கின்றான், அது அல்லாஹு அலம். அல்லாஹ் ஒருவனுக்கே மிக தெளிவானது, அவனுடைய நிலை பற்றி அவனே மிக அறிவான். அதைத்தான் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரியும்படியாக பின்னர் அர்ஷின் மீது அல்லாஹு தஆலா நிலை கொண்டான் என்று கூறுகிறார்கள். பின்பு கடைசியாக யூதர்கள், அப்படி என்றால் நீங்கள் சரியாக சொல்லி இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, அப்படி என்றால் அதற்கடுத்ததாக அல்லாஹு தஆலா இப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் சிவக்கும் அளவிற்கு கடுமையாக கோபம் வந்தது. முகத்தை கீழே போட்டுக் கொண்டார்கள், மிக கடினமாக கோபம் அடைந்தார்கள். இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரா காஃபினுடைய ஆயத்தை எடுத்து வந்தார்கள். வலகத் ஹலக்னஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாம். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இவை இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா 6 தினங்களில் படைத்தான், 6 ஐயாம்களில் படைத்தான். ஒமா மஸ்ஸனா மின் லூப். இதனால் அல்லாஹுக்கு எந்த விதமான கலைப்பும் ஏற்படவில்லை. ஃபஸ்பிர் அலா மா யகூலூன். நபியே, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லின் மீது நீங்கள் பொறுமையாக இருந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கொண்டு அனுப்பினான். இது தஃப்சீர் தபரியிலும் ஹாக்கிமிலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸை சரிகாணக்கூடிய இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது கரீபான ஹதீஸ், கரீப் என்றால் சஹீஹான ஹதீஸில் ஒரு வகை, கரீப் என்றும் இந்த ஹதீஸை கூறுவதை நாம் காண வேண்டும். இதே போன்று இந்த ஹதீஸில் குறிப்பிடக்கூடிய நேரங்கள் என்பது 3 மணி நேரம், 2 மணி நேரம், 1 மணி நேரம், இவையெல்லாம் ஏற்கனவே நாம் சொல்லி இருப்பதை போன்று இவை ஒட்டுமொத்தமும் மறுமை நாளினுடைய நேரங்களை குறிக்கும். நமக்கு அது ஆண்டுகளை குறிக்கும், ஆனால் அல்லாஹுக்கு அது ஒரு சில நேரங்களை மட்டுமே குறிக்கும் என்பதை ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கின்றோம். பின்பு அல்லாஹு தஆலா இந்த 12வது வசனத்தில் ஃபகல்லாஹுன்ன சபஅ ஸமாவாத் ஃபீ யௌமைன், 2 நாட்களில் அல்லாஹு தஆலா 7 வானங்களை படைத்து வஅவ்ஹா ஃபீ குல்லி ஸமாஇன் அம்ரஹா, ஒவ்வொரு வானங்களுக்கும் என்னென்ன கட்டளை என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக ஒவ்வொன்றாக படைத்தான். வஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிமஸாபீஹ வஹிஃலா, முதல் வானத்தை நட்சத்திரங்கள் என்ற விளக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா அலங்கரித்தான். அதை பாதுகாப்பான வானமாக முகட்டாகவும் அல்லாஹு தஆலா அமைத்தான். ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ, அல்லாஹு தஆலா மகத்தான மிக்க மேலானவனாக, யாவையும் அறிந்தவனாக, அதில் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் என்று சொல்லி இந்த 12 வசனங்களையும் அல்லாஹு தஆலா முடிக்கின்றான். இதற்கு பின்னால் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹு தஆலா எதை பற்றி பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானார். சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.